தமிழ் சினி கவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 1980களில் பஞ்சாபில் அமர் சிங் சம்கிலா என்ற மேடைப்பாடகர் இருந்தார். அவரை பற்றிய உண்மை கதை தான் இது. இவரும் இவரது மனைவியும் சேர்ந்து மேடைகளில் பாடுவார்கள். இவர்களின் பாடல்களுக்கு பஞ்சாபி மக்கள் பைத்தியம். அதிலும் இளைஞர்களின் ஹீரோவாக இருந்தவர் சம்கிலா. இதற்கெல்லாம் காரணம் இவர் பாடுவது முழுக்க முழுக்க கிளுகிளுப்பான வரிகள் கொண்ட இரட்டை அர்த்த பாடல்கள்தான். இதுதான் அவருக்கு எதிரியாக போகிறது என்பது தெரியாமலேயே இப்பாடல்களை பாடி குடிசை வாழ்க்கையிலிருந்து லட்சாதிபதி ஆகிறார். அந்த சமயத்தில் மத குருமார்கள் சம்கிலாவை அழைத்து இது போன்ற ஆபாச பாடல்களை பாட வேண்டாம் என எச்சரிக்கிறார்கள். அதையும் மீறி பாடுகிறார். இதன் விளைவை பயங்கர கிளைமாக்ஸுடன் சொல்லி முடிக்கிறது படம். ஜப் வி மெட் என்ற பாக்ஸ் ஆபீஸ் மெகா ஹிட் படத்தை கொடுத்த இம்தியாஸ் அலி இப்படம் மூலம் மீண்டும் தனது பழைய பார்முலாவுக்கு திரும்பியுள்ளார். இந்த படத்தை முழுமையாக தாங்கி நிற்பது சம்கிலாவாக வாழ்ந்து காட்டிய தில்ஜித். பஞ்சாபி பாலிவுட் படங்களில் எல்லாம் காமெடி ஹீரோவாக வலம் வந்த தில்ஜித் தானா இது என ஒவ்வொரு காட்சியிலையும் ஆச்சரியப்படுத்துகிறார். ஏஆர் ரஹ்மானின் இசையில் 15 பாடல்கள் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு பாடலுமே நம்மை எழுந்து நின்று ஆட வைக்கிறது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்துள்ள இந்த படத்தை மிஸ் செய்ய வேண்டாம். இயக்குனர் ருடிமான் குசோதான் இப்படத்தின் ஹீரோ. ஒரு காதல் தோல்வியில் முடிய இன்னொரு காதல் அதுவும் தோற்க மற்றொரு காதல் என பயணித்தபடியே இருக்கிறார். ஆனால் அவரை ஆட்கொண்டு வழிநடத்தி செல்வது அவரது இசைதான். இசையை கொண்டே முழுக்கதையும் உணர்வுகளாக சொல்கிறார் ருடி. அது நம்மை அதிகம் ஏற்கும்படி செய்கிறது. மெதுவாக நகரும் திரைக்கதை தான், ஆனால் அதில் எந்த அலட்டும் இல்லாமல் கதை செல்கிறது. ருடி நடித்தும் இயக்கியும் மட்டுமே நம்மை தனது படத்தால் கட்டிப்போடவில்லை, மாறாக இசையும் அவர்தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் மனுஷன் வைத்து செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஆர்வத்துடனே பணியாற்றியுள்ளார். இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலேயே இந்த படத்துக்கு மியூசிக்கா என்ற தலைப்பும் வைத்துவிட்டார். கமிலா மென்ஸ், பிரான்செஸ்கா ரெயில், மினாகா கம்பெர்டா என 3 கதாநாயகிகளுமே நெஞ்சை அள்ளுகிறார்கள். அதிலும் கமிலா தனது கிளாமரிலும் களங்கெடுக்கிறார். அமேசான் பிரேமில் வெளியாகியுள்ள இந்த படத்தை இசை பிரியர்களும் ஒரு காதல் பொன்னார் இன்னொரு காதலென பிராக்டிக்கலாக வாழ்பவர்களும் ரசித்து பார்ப்பார்கள்.